மா பசிக்குதுமா. நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? வந்துருச்சு. இன்னைக்கு ஒரு பொடி பிடிக்க வேண்டியதுதான். அண்ணா வானா. நீ உட்கார்ந்து சாப்பிடுற. சரிம்மா. பிரியா, இந்தா சங்கீதா டீச்சருக்கு கொடுக்க வேண்டிய சீட்டு பணம். முதல்ல நீ சாப்பிடுனா, அப்புறமா வாங்கிக்கிறேன். முதல்ல பணத்தை புடி, அப்பதான் நிம்மதியா சாப்பிட முடியும். தேங்க்ஸ்ண்ணா. அவகிட்ட கொடுப்பா. கொடுமா. இந்தா. இந்தானே. இந்தா. செமையா வாசம் வருதுனே. நிறைய குழம்பு ஊத்தி சாப்பிடு. போதுமா? கணேசா, புதன்கிழமை ஒரு 5000 ரூபாய் வேணும்பா. 5000மா? எதுக்குமா? ராகு கேதுக்கு பூஜை பண்ணணும். ஏற்கனவே ஐயருக்கு 500 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். பூஜை அன்னைக்கு மத்த செலவெல்லாம் இருக்கு இல்ல. என்னம்மா நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டியா? நீ பாட்டு துருத்துருன்னு போயிட்டு ஏதாச்சும் கமிட் பண்ணி வச்சிடுற. இப்ப திடீர்னு 5000க்கு நான் எங்க போறது? பணம் நான் அவ்வளவு சாதாரணமா போச்சா? ஆமாப்பா, நான் கேட்டா மட்டும்தான் உனக்கு கஷ்டம் வந்துரும். இந்த வீட்ல யார் எது கேட்டாலும் நீ உடனே செஞ்சிடுவ. அப்ப நான் ஒண்ணு கேட்டா மட்டும் உன்கிட்ட பணமே இல்லாம போயிடும். அது கூட நான் என்ன பணம் எனக்காகவா கேட்டேன்? இந்த பூஜை பண்ண நல்லது, கைவிட்டு போன வீடு திரும்ப வந்துடும்னு சொன்னாங்க. வீட்ல இருக்கிற தோஷம் எல்லாம் போய் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு சொன்னாங்க. நான் என்னவோ உன்னை ஏமாத்தி எடுத்துட்டு போய் சிறுவாடு சேர்க்கிற மாதிரி டக்குன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுற. வேணாம்பா, நான் யாருக்கும் எந்த சுமையும் கொடுக்கல. வெந்ததை தின்னுட்டு விதியேன்னு விழுந்து கிடக்குறேன். எனக்கு எதுக்கு இந்த ஆசையெல்லாம்? நகை வாங்கி பூட்டிக்கிற மாதிரி பேசுறான். ஒண்ணு இல்லம்மா, நீங்க சாப்பிடுங்க. நான் அம்மா கிட்ட பேசுறேன். சாப்பிடுமா. டேய் சாப்பிடுறா.